ஏய் அண்ணியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிதான் இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். 2/2 ஃபோர்ஸ்டு மேரேஜ் மை க்யூட் லிட்டில் பிரின்சஸ். ஸோ போன வாட்டி நான் டியூரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் போட்டலான்னு வந்துட்டேன். அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸில் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணி போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எஃப்எஃப்லைட அப்டேட் வேணுன்னா நான் அதில் தான் கொடுப்பேன், வாட்ஸ்அப் சேனலில் எப்போ ஒன் ஷாட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிக்வெஸ்ட்னாலும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம், புரியுதா? அண்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அண்டு நீங்கள் அப்படியோ ஐஸ் ஓப்பன் பார்த்து பயந்து சொல்லிட்டு இருப்பீங்க, அப்போ ஜங்குக் தான் என்ன இப்போ நான் ஒன்று ஏதோ பண்ண போகிறேன்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் அதானே? அப்போ அதெல்லாம் தெரியும் உனக்கு. அது வந்து அது வந்து இங்கே பார் ரோஹி, உனக்கு தெரியும் நான் எதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணேன்னு. ஸோ இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கா பிடிக்கிற வரைக்கும், சரியா? அப்படின்ட்டு அவன் அப்படியே டவல் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ ரொம்ப அசிங்கமாயிடுச்சுல. ஏன்னா ரொம்ப அசிங்கமாயிருக்கும் இவங்க அப்படி சொன்னது. சரி, அவன் தான் நம்ம எதுவும் பண்ண மாட்டான்ல, பரவாயில்ல, அதுவே எனக்கு ஓகே தான். இப்போ நம்ம அப்பாவை பற்றி தான் திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அம்மா, அப்பா எங்கம்மா? அவர் ஐசியூவில் இருக்காருமா. எதுக்கு? இப்போ தான் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது இல்லைம்மா, கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. அவர். என்னம்மா சொல்கிறீங்க? நான் ஹாஸ்பிட்டல் வரவா? இல்லைம்மா, உனக்கு இன்னைக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு அவர் கூட ஜங்கு கூட தான் இருக்கணும், புரியுதா? அம்மா, அப்பா அப்படி இருக்கும். இங்கே பாரு ரோஹி, அம்மா சொன்னால் கேளு அப்படின்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஐசியூவில் தான். அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே அவருக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருந்திருக்கும். அவர் இதில் இயர்ஸில் இருந்தா ப்ளீட் ஆகிருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பார். அவரும் அப்படியே தான் உங்களை வந்து கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ மீன் உங்கள் அம்மா, என்னங்க அவளுக்கு இந்த பெயின் கொடுக்க வேணாமே. என்ன சொல்கிற? ஆமாம், நீங்கள் சாகிற தருணத்தை அவள் பார்க்கக்கூடாதுங்க. அதனால தான் அப்பா இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நிஜம் கூட இருன்னு சொன்னேன். ஆல்ரெடி அவள் ஹாப்பியாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். மேரேஜில் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தால, அதை மட்டும் பாருங்கள். உங்கள் வயசில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இறக்கும்போது லாஸ்ட்டாக அவள் அழுகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறது சரி தாண்டி. அதனால் நான் போனதுக்கப்புறம் ஜங்குக்க நீ பார்த்துக்கோ. அவன் சின்ன பையன்தான், பட் இருந்தாலும் அவன் ரூஹியை பார்த்துப்பான். விட்டுறாத ரூஹியை. சாரிடி, நான் வந்து உங்கெல்லாம் விட்டு போகிறேன்ல. ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் நிம்மதியாக போகிறேன். என் கம்பெனி எல்லாமே ரூஹிக்கு தான். ஜங்கு அதை பார்த்துப்பான். ஆனால் நான் உனக்கு தாண்டி கஷ்டம் கொடுக்குறேன். போனதுக்கப்புறம் எப்படி இருப்பேன்னு தெரியலல்ல, பாதியிலே விட்டு போகிறேன்ல. சாரிடி. ஆனால் நான் இறந்து போனாலும் என் சோல் ஒன்று சுற்றி தான் இருக்கும். நான் ஒன்றை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன். நம்ம பொண்ணை சேஃபான இடத்துல நான் ஒப்படைச்சிட்டேன். அந்த நிம்மதியில் போகிறேன். ஒரு டைம் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு. எனக்கு அப்படி பேசாதீங்க. நீங்கள் எவ்வளோ நம்ம குடும்பத்துக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. ஸோ ஃபோர்ஹெட்லேயும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா தான் அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அப்பா அப்படியே அவங்க ஹேண்ட் அப்படியே கீழே விட்டுடுறாரு. ஸோ அந்த இதெல்லாம் மெஷின்லாம் பார்க்குறாங்க. உங்கள் அப்பா டெட் ஆகிட்டாரு. ஸோ இதை மிஸ்டர் ஜிவன் கிட்டே கால் பண்ணி சொல்கிறார். அவரும் வந்துடுறாரு. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க ப்ராசஸ்லாம் அந்த நைட்டே. ஸோ இந்த சைட் நீங்கள் அப்படியே இது எதுவுமே தெரியாமல் அப்படியே க்யூட்டாக, அவங்க அப்பா இறக்க போகிறது கூட தெரியாமல் க்யூட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜோக் வந்து பார்த்துட்டு, என்ன இந்த ட்ரெஸ்ஸோடு இப்படியே இருக்க போறியா, இல்லை இப்படியே தூங்க போறியா? வெட்டிங் கவுனில் சேஞ்ச் பண்ணிக்கோ. எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இதை என்னால் கலட்டக்கூட முடியல. பின்னாடி ஜிப் ரொம்ப பெருசாக இருக்குது. எது வரைக்கும் இழுக்கிறேன்னு கூட தெரியல. கலட்டி விடுங்க ட்ரெஸ்ஸை. என்னது, நான் ட்ரெஸ்ஸை கலட்டி விடுங்க? ஏன், இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டதே இல்லையா? அது சின்ன வயசாக இருக்கும் போதுடி. இப்போ நான் என்ன உங்கள் பொண்டாட்டி?
இது பண்ண மாட்டீங்களா? அப்படின்ட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. ஜவுக்கு எதுவும் சொல்ல. அப்படியே ஜிப்ப வந்து அவன் வந்து அவுத்து விடுறான். அந்த கவன் தான் அப்படியே லூஸ் ஆகி கீழ கழண்டுது. அவன் அப்படியே பயந்துட்டு அவ ஐஸ அப்படியே டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ நீங்க உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஒரு ஷார்ட்ஸ் மாரி மேல டாப்லேயும் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்க ஜங்குக் அப்படி பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னது ட்ரெஸ் போட்டிருக்கியா? ஆமா போட்டிருக்கேன். இப்போ நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். அப்படின்ட்டு நீ கவுன் அப்படியே போட்டுட்டு உங்கள் ஹீல்ஸ்லாம் அப்படியே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு டவல் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து குதிச்சு குதிச்சு போகிறீங்க. ஒரு பன்னி மாதிரி. பாரேன் என்ன மாதிரியே பண்ணுறாள்ல. ம் நம்மக்கிட்டேருந்து ஒட்டிக்கிட்டு சரியில்ல அப்படின்ட்டு ஜவுங்க திரும்பி பார்க்குறான். இப்போ இவ இவ எதுலேயும் ப்ராப்பராக இருக்க மாட்டாள்ல. என்ன வேலை பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்ட்டு அவன் பயந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே கழட்டி தூக்கி வீசியிருப்பீங்கல்ல, கடாசிருப்பீங்க. அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் கலைச்சி தூக்கி வீசியிருப்பீங்க. ஸோ அவன் ஒன்றா எடுத்து அப்படியே கபோர்டில் அடிக்கடிக்கு வைக்கிறான். கடைசி வரைக்கும் இவளை பார்த்துப்பேன்னு இவகிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். ஆனால் இப்படி வந்து மாட்டிட்டே ஜங்குக்கா. உன் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல. இப்போ என்னென்ன கலைச்சி போட போகிறாலோ தெரியலையே, என்னென்ன வாங்கி கேட்பாலோ தெரியலையே. என் மொத்த காசையும் கரைச்சிருவா. ஆல்ரெடி சும்மாவே கால் பண்ணி அது வேணும் இது வேணும்னு சொல்லுவா. கல்யாணம் வேற பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன பண்ண போகிறாலும் தெரியல. சரி என்ன பண்ணுறது, பொண்டாட்டியாக போயிட்டா எல்லாம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ட்டு அவன் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க. பட் அந்த ஷார்ட்ஸ் தெரியல. ஏன்னா லாங் ரொம்ப ஓவர் சைஸாக ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க உங்கள் தைசிக்கிட்ட. அப்போ ஜவுக்கு உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் வெளில வந்து அப்படியே உங்கள் ஹேரை அப்படியே ட்ரை பண்ணிட்டு வரீங்க டவலை வச்சுட்டு. அப்படியே பார்க்குறான். உங்கள் தைஸ் அப்படியே ரிவீலிங்காக தெரியுது. பட் நீங்கள் ஜவுக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ண மாட்டீங்க. எப்பாச்சும் விட்டா எங்கள் அப்பா கூட இருக்கும்போது பண்ணியிருப்பீங்க. பட் அப்போலாமே நோட் பண்ணியிருக்க மாட்டான். உங்களோட பேபி மாதிரி பார்த்துருப்பான். இப்போது அவன் ஒய்ஃபாக பார்க்குறான் அவங்கள. ஸோ அப்படியே உங்களை மேலேருந்து டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் க்யூட்டாக இருக்கீங்க. பட் இருந்தால் அவனுக்கு அந்த வெட் ஹேரோட உங்களை பார்க்கும்போது அவனுக்கே லைட்டாக டெம்ட் ஆகுது. அவன் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பான். ஸோ நீ ஜங்கு பார்த்துட்டு, ஜங்கு நீங்கள் என்ன நீ வந்து இதெல்லாம் போட்டிருக்க ஷார்ட்ஸ்லாம் டிஷர்ட்லாம் போட மாட்டியா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஏண்டி அது வந்து நீ நீ வந்து டிஷர்ட் போட்டுக்கோவேன். ஏன் நான் டிஷர்ட் போட்டேன் என்ன, போடலாம் உனக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் என் ஆர்ம்ஸை பார்க்கணும், என் செஸ்ட்டை பார்க்கணும், என் ஆப்ஸை பார்க்கணுன்னு சொல்லுவியே. இதான் அவுத்து போட்டிருக்கனே பாரு. என்ன நீ டேர்ட்டியாக பேசுகிற? உனக்கு தெரியும்ல நான் எப்படி பேசுவேன்ட்டு. அது தெரியும். நீ இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்து கொடுக்குறீங்க. எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம், இந்த பனியனே போதும், எனக்கு அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு அப்படின்ட்டு அவன் ஒரு பனியன் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு அப்படியே மிரர் ஹேர் அப்படியே ட்ரை பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ நீங்கள் போய் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? இல்லை நான் ட்ரெஸ்லாம் கலச்சி வச்சேனே நீ ஏன் அடுக்குன? ஆமாம் நான் தான் அடுக்குனேன். ஆரம்பிச்சிட்டியா? உன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டியாடி? ஆண்டி எனக்கு இனி உனக்கு வேலை செய்கிறதே பெரும்பாடாக இருக்குமே. விரிச்சேங்குக்கா, அதான் வீட்டில் இவ்வளோ மேய்ச்சி இருக்காங்களே, என் ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வைக்க மாட்டாங்களா என்ன? அதுக்குன்ட்டு நீ இந்த மாதிரி கொஞ்சம் கூட இன்மெச்சூராக இருப்ப. அது வந்து என்ன திட்டுற? ஜங்கு கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே என்ன திட்டுறானே. ஏய் ட்ராமா பண்ணாடி, உனக்கு அழுகையே வரல, ஐஸ்லேருந்து டியர்ஸ் கூட வரல, சும்மா ஆக்டிங் பண்ணுறல அப்படின்ட்டு லைட்டாக காதை பிடிச்சி திருக்குறான். நீங்களா அப்படியே கையை தள்ளி விட்டு அவன் ஹேரை பிடிச்சி அப்படியே ஆட்டுறீங்க. டேய் என்னடி எப்பவும் அடிப்ப, இப்போ என்னடி ஹேர்லாம் பிடிச்சி ஆட்டுற, விட்டு வலிக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் காதை பிடிச்சி திருகிருப்பேன். ஏண்டி குட்டிச்சாத்தான் ஒன்று அப்படின்ட்டு அவன் தலகனையை வச்சு அடிக்கிறான். ஸோ நீங்களும் மறுபிடிச்சி பெட்டில் ஏறி உட்காந்து தலகனையை பிடிச்சி அவனுக்கு அடிக்கிறீங்க. ஸோ அந்த பஞ்செலாம் அப்படியே பறக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களால் முடியல, ஜவுக்கு இந்த பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். நீங்கள் அப்படியே ஏறி வந்து பெட்டில் ஜவுக்கு மேலே 2 ஹிப்பில் அப்படியே உட்காந்துட்டு 2 சைடும் காலை போட்டு அவன் ஃபேஸ்லேயே வந்து அந்த ஃபிலோ இருக்கும்ல அந்த தலகாணியை வச்சு செம்மையாக அடிக்கிறீங்க. அவனால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன்னா நீங்கள் உங்களை வந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல. பைப்பில் பாவம் இது வலியை துடிச்சிட்டு இருக்குது.
பட் கொஞ்சம் நேரம் அவன் எப்படி சைலண்ட் ஆகிட்டான். நீங்களும் அடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஜங்கு நோட் பண்ணுறீங்க, என்ன இவன் நம்மளை தடுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜங்கு பார்க்குறீங்க. அவன் அப்படியே கீழே பார்க்குறான். நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா அவன் மெயின் பாயிண்ட்லேயே உட்காந்துருக்கீங்க. என்ன இங்கே போய் அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லைட்டாக வந்து அது ஒரு மாதிரி பெருசாக ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன கீழே இப்படி பெருசாக இருக்குது, ஏதாச்சும் கல் என்னாச்சும் இருக்கா என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவன் பேண்ட்லான மேலே ஷார்ட்ஸ் போட்டிருப்பான்ல அதில் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஷார்ட்ஸுக்கு மேலே ஏதாச்சும் கல் இருக்கான்னு நோட் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்ட் எடுத்து அதுக்கு மேலேயே வைக்கிறீங்க. என்ன ஜங்கு பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்குது, அம்மா இது என்ன பேண்ட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த பேண்ட் பேக்கெட் இருக்குல்ல அதுக்குள்ளே கை ஓட்டுறீங்க. விட்ரு, என்னடி பண்ணுற நீ? ஐயோ, இவ வேற மனுஷன்ற அவசரம் புரியாமல் எங்கே உட்காரக்கூடாதோ அங்கே ஏறி உட்காந்துட்டா. குட்டச்சி, இவன் இப்படி தான் பண்ணுவா அப்படின்ட்டு உங்களை அப்படியே புஷ் பண்ணி விட்டு ரெஸ்ட் ரூம் தான் ஓடுறான். ஸோ நீங்கள் டேய் என்னடா பண்ணுற, என்னை தள்ளி விட்டுட்டு இரு, எங்கள் அப்பாக்கிட்டே இப்போ சொல்கிறேன் கால் பண்ணி அப்படின்ட்டு ஃபோனை தேடுறீங்க. தலையை சொரிஞ்சிட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் ஓடிட்டு, வா இவன் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா தெரியலையே. ஓ ஜங்கு, உனக்கு இப்படி இவளை பார்த்து இப்படி நின்னதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிற்கிது. ஐயோ, ஒருவேளை இவ நமக்கு வைஃபான தலையா? இல்லை, இப்போ தான் சின்ன பொண்ணு, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு செல்ஃபாக பண்ணிக்கிறான். உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸாக கேட்குது. எதுக்கு இந்த நாய் இப்போ கத்துது, சரி காதை வச்சு கேட்போம் அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் டோரில் இது காதை வச்சு கேட்குறீங்க. ஜங்குக்கான் அங்கே ஒரு மாதிரி மோர்னிங் சவுண்டாக கொடுத்துட்டே இருக்கான். நீ எதுக்கு இப்போ கத்துறான் அப்படின்ட்டு டோரை நாக் பண்ணிட்டு, ஜங்குக்கு பண்ணி எதுக்கு கத்துற, ஒரு வேளை ஏதாச்சும் அடிபட்டுருச்சா, நான் உள்ளே வரவா, ஆயின்மெண்ட் எடுத்து போட்டுருவா ஜங்கு, ஒரு மயிரும் தேவலை. ஓ மை காட், என்னடா ஆச்சு, ஏண்டா கத்துற? டியை, நீ முதல்ல போய் தூங்குறி. அதுவா, சரி ஏதோ பண்ணுற, ஆனால் வெளில வந்து சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜங்கு இப்போ தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வர்றான். ஸோ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வர, லூஸா நீ, ஏதாச்சும் ஆச்சா? ஒன்றும் இல்லடி, இவளுக்கு சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சின்ன பொண்ணாக வேற இருக்கான்னு பார்த்தா பண்ணுற வேலையெல்லாம் டெம்ட் ஆகி நெக்ஸ்ட் இயரே ஒரு பேபி கொடுத்துரும் போலையே. தெரியல என்ன நடக்க போதே தெரியல. இந்த மாதிரி இவகிட்ட ஃபீல் ஆனதே கிடையாது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வெளில வர்றான். ஸோ வந்துட்டு இருப்பான். நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு, சரி என்னமோ பண்ணி தொலையுது அப்படின்ட்டு பெட்ஷீட்டை வந்து அப்படியே இழுத்து போட்டு நல்லா தூங்குறீங்க. ஏன்னா டயர்டாக இருப்பீங்க. ஸோ ஜங்க் வந்து இப்படியே பக்கத்தில் ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு ஃபோனுக்கு தான் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்டா அது கால் பண்ணிட்டு காலங்காத்தால அப்படின்ட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கு அந்த காலை தான் அட்டன் பண்ணிட்டால, எனக்கு தூக்கமாக வருது, சரி அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு காலை பேசுகிறான். அவனுக்கா அப்படியே ஃபோன் கீழே விழுந்துருது. அந்த சவுண்டை கட்டி நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. எதுக்கு ஃபோனை போட்ட அப்படின்ட்டு கீழே பார்க்குறீங்க. மேலே ஜங்கு திரும்பி பார்க்குறீங்க. அவள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஜங்கு, எதுக்கு நீ அழுகுற, என்னாச்சு? அது வந்து ஒன்றும் இல்லை, சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. எதுக்கு? நான் தூங்க போகிறேன். ஏய் சொன்னா கேள்றி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் ஃபாஸ்ட்டாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஜங்குக்கு வந்து வெளில போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பான் கீழ் ரூமில். அவன் ரெடியாகிட்டு நிற்பான். ஸோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போகிறான். எதுக்கு இப்போ என்ன இழுத்துட்டு போகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டு காரில் ஏற்றிட்டு அப்படியே போகிறான். எங்கே போகிறோம் அப்படின்ட்டு, சரி ஓகே அம்மா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஜங்கு ஃபோனை வாங்கி அப்படியே பின்னாடி போட்டுடுறான். எதுக்கு இப்போது என் ஃபோனை வெளில பின்னாடி போட்ட? ஏய் சும்மா இரு அப்படின்ட்டு அவன் ஷிவர் ஆகிட்டே அப்படியே அந்த காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். நீங்களா என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுறீங்க. அது என்ன பிளேஸ்னு உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து வெளில இறங்கிட்டு, எங்கே கூப்பிட்டு வந்திருக்க, இது என்ன இது, எல்லாருமே பிளாக் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க, எதுக்கு இங்கே? ஜங்கு, எனக்கு என்னாச்சு ஜங்கு,
அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அது ஃபினரலான இடம் வந்து அந்த பிளேஸுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ உங்களுக்கு ஹேண்ட்லாம் அப்படியே வந்து ஷேக் ஆகுது. ஸோ உங்கள் ஐஸில் அப்படியே கண்டினியூவாக இப்போ டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. நீங்கள் ஜங்குக் பார்க்குறீங்க. ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் சொல்லு. அது வந்து ருஹி இனி இப்போ வா போகலாம். இல்லை நான் மாட்டேன். அதுவாக இருக்கக்கூடாது. இல்லை 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 நான் மாட்டேன். எனக்கு பயமாக இருக்குது. ஜங்குக் ஜங்குக் வா ஜங்குக் வீட்டுக்கு போகலாம். இல்லை ஜங்குக் ஏய் வாடி போகலாம். இல்லை ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக் ஜங்குக் பயமாக இருக்குது ஜங்குக். ஏய் இது நீ பார்த்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் கிடைக்காதுடி. என்ன ஜங்குக் சொல்கிற? அப்போ 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 இறந்துட்டாரா? ஆமாம் ஆமாம். எப்போ? நேற்று நல்லா இருந்தாரே. நைட்டே இறந்துட்டாடி. இது நம்மக்கிட்ட சொல்லலை. ஆனால் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் பாடியை இங்கே கொண்டு வந்திருக்கு. ஜங்குக் பாடின்னு சொல்லா ஜங்குக். அப்பா ஜங்குக் தெரியும்டி வா அப்படின்ட்டு உங்களை தான் அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மா தான் அப்படியே ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அங்கேயே நின்று நீல்டான் போட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஜங்குக் ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்பா அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கணும்ல. ஹே எனக்கு மார்னிங் தாண்டி தெரியும். என்னது மார்னிங்கா அப்படின்ட்டு நீங்கள் சாஃப்டாக கேட்குறீங்க. ஸோ ஜங்குக்கிட்டேயும் சொல்லலை போல். ஸோ நீங்கள் ஜங்கோட அப்பா பார்த்துட்டு அங்கிள் ஏன் அங்கிள் என்கிட்ட சொல்லலை? அப்பா அப்பா இப்படி என்னால் பார்க்க முடியல அங்கிள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ரொம்பவே அப்படியே அழுதுட்டு நீங்களும் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வேக்கப் ஆகி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து அப்படியே வைக்கிறாங்க. எப்படின்னா அந்த இது இருக்கும்ல அதெல்லாம் கொண்டு போயிட்டு ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் தான் அப்படியே ஜங்குக்கு சொல்கிற சாஞ்சிருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. அழுகாதடி, இது இது நடந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது, இதான் விதி அப்படின்றான். ஸோ நீங்கள் எதுவும் பேசலை. ஏன்னா நீங்கள் அழுத உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதில்ல. ஸோ அதனால தான் அப்படியே கொஞ்சம் உங்களோட டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் அப்படியே முடியுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஜங்குக்கு இருக்கிற அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்குறாங்க. அவங்க ஐஸில் அப்படியே டியர்ஸாக இருக்குது. அம்மா ஏம்மா ஏம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லலை? நீ மறைச்சிட்டல்ல? இல்லைம்மா, நான் தான் உங்கள் அப்பா உன்னை கூப்பிட சொன்னார், வேணான்னு நினச்சேன். ஏன்னா நீ அவரை பார்த்தனா எப்படியும் அழுகுவ. ஆனால் அவர் லாஸ்ட்டாக போகும்போது உன் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும்தான் பார்க்கணுன்னு நினச்சேன். மேரேஜ் அன்னைக்கு நீ சிரிச்சல்ல, அந்த சிரித்த முகத்தோடய அவர் போயிட்டாருமா. ஆனால் நம்ம கூட தான் இருப்பார், புரிஞ்சுக்கோ. ஆமாம், நீ எங்கேம்மா போகிற? நான் உன் அப்பாவோட பிஸ்னஸை பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் ஜங்குக்கிட்ட உன்னை வந்து ஒப்படைச்சிட்டோம். அவன் எல்லாமா பார்த்துப்பான் அப்படின்றாங்க. அம்மா நீங்களும் போனால் நான் என்னம்மா பண்ணுவேன்? இல்லைம்மா, இதான் சரி. ஏன்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸும் முக்கியம், நேனும் முக்கியம். ஆனால் உன்னை சேஃபான பிளேஸில் தான் விட்டு போகிறேன். ஆனால் கண்டிப்பாக வருவேம்மா. ஏன்னா உன் அப்பாவை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஈஸியாக மறக்க முடியாது தான் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கும் புரியுது, ஓகே அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா வழி அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜங்குக்கு கொஞ்சம் வீட்டில் தனியாக 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ மேட்ஸ் கூட இல்லை. ஸோ அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. அப்போ ஜங்குக்குள்ள வந்துட்டு ஏய் இந்த மாதிரி இருக்காத ரூஹி, எனக்கு பிடிக்கலடி. எப்படி எப்படி ஜங்கு என்னால் இப்படி இருக்காமல் நார்மலாக இருக்காமல் ஸ்மைல் பண்ணிவிட்டு இருக்க முடியும்? நான் எதை இழந்திருக்கேன்னு உனக்கு தெரியுதுல்ல? தெரியுதுடி, நீ எதை இழந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதால் வந்து நீ வெளியே வந்து தான் ஆகணும். என்னால் முடியல ஜங்குக்கா. கண்டிப்பாக என்னால் இருந்து வெளியே வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா வேணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜங்குவும் கம்ஃபோர்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே செஸ்ஸில் சாஞ்ச மாதிரி அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ ஜங்கு உங்களை பார்க்குறான். ஹே என்னால் இதுலேருந்து உன்னை எப்படி வெளில கொண்டு வந்து தெரிலடி. ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து நான் வெளில கொண்டு வருவேன். நீ எல்லாத்தையும் மறந்து, உன் அப்பா அம்மா எல்லாரையும் மறந்து நீ என் கூட இருப்படி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்கு ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி ஜங்குக் தான்
ஸோ அவன் பெட்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே போட்டுட்டு அவங்க அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். அவன் செஸ்ட்டில் சாஞ்சபடி அவங்க தூங்க வச்சுட்டு. ஸோ நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வேக்கப் ஆகி பார்க்குறீங்க. பட் பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. எங்கே போனா அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. பட் இல்லை, மெய்ட்லாம் இருக்காங்க. சரி ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஸோ வந்து கிச்சன் போகிறீங்க. ஸோ அவங்க மெய்ட் தான் அவங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா ஜங்குக்கு எங்கே? அவரா? அவர் வந்து இங்கே தான் இருந்தாருமா. ஆஃபீஸ் போயிட்டாரா? இல்லை இல்லை, இங்கே தான் இருந்தார். பட் அவர் எங்கேயோ போனார். சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் காஃபி கப் அப்படியே சிப் பண்ண மாதிரியே அப்படியே நடந்து வர்றீங்க. வந்து பார்த்தா தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயும் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு தாட் வருது, இவன் ஜிம் சென்டரில் இருப்பான்ல, அந்த சைட்டில் தான் இருப்பான். ஒருவேளை ஜிம் சென்டர் தான் போயிருப்பானோ? இல்லையே, ஒருவேளை இங்கேயே எல்லாமே பண்ணி வச்சுருப்பானோ? சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் ஒர்க் அவுட் பண்ணுற பிளேஸுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா பையன் ஒரு ஷார்ட்ஸோட அப்படியே அந்த தம்பிள்ஸ்லாம் பிடிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவன் இப்படி பண்ணுறான்? அச்சோ, இந்த மாதிரி பார்த்தா என்ன அழகாக இருக்கான். இந்த மாதிரி நீ பார்த்ததே இல்லையே. ஆனால் ஜங்கு வேறு மாதிரி இருக்கான்ல. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற? ரோஹி, நீ இப்போ தான் ஸ்கூல் படிக்கிற, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப தப்பு இல்லை? தப்பு இல்லை, அவன் உன் புருஷன் தானே. இதுக்கு முன்னாடி நார்மலாக நீ சும்மா பேசியிருக்க. ஆனால் இப்போது இப்படி பார்க்கும்போது எனக்கு தப்பாக ஏதோ தோணுதே. எல்லாம் இந்த வயசு கோளாறு. என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி இருக்குது. சரி இப்போ கிட்ட போகலாமா வேண்டாமா? என்ன பண்ணுறது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. ஸோ ஜங்கு உங்களுக்கு தெரியும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே திங்கிற மாதிரி முட்டைக்கண்ணை விரிச்சிட்டு பார்க்குறீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே தான் வர்றா. ஸோ நீங்கள் அதை கூட நோட் பண்ணலை. அப்படியே ஜங்கு வச்ச கண் வைக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே கிட்ட வந்து உங்கள் முன்னாடி தான் நிற்கிறான். நீங்கள் அதை கூட நோட் பண்ணல. எங்கேயோ உங்கள் மைண்ட் இருக்குது. பட் நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு இருக்கமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரூஹி, இங்கே ரெடி பண்ணுற? எப்போ கிட்ட வந்தீங்க? நான் எப்போவே வந்துட்டேன். இந்த சைட் மேடம்லாம் வர மாட்டீங்களே. இல்லை, காஃபி குடிச்சியான்னு கேட்கலான்னு வந்தேன். ஓ அக்கறையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா நம்ம கூட ஒரு பையன் இருக்கானே, சரி ஓகே என்ன பண்ணுறான் பார்க்க பாவமாக இருந்துச்சு. நைட்டு வேறு நீ எப்படியும் கஷ்டப்பட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்ப. ஏன்னா நான் வேறு அழுதுட்டு இருந்தேனா, அதான் ஒரு மாதிரி இருக்கே பார்க்கலான்ட்டு வந்தேன். ஓ அப்படி? சரிடி, சரி இப்போ என்ன, சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவன் வர்றான். சுனி எப்படியோ ஜங்கோட செஸ்ட்டில் உங்கள் ஹேண்டை வச்சு அப்படியே தள்ளுறீங்க. அவன் அப்படியே ஷார்ட்டாக பார்க்குறான். உங்கள் ஹேண்டு வந்து அவ்வளோ குட்டியாக இருக்குது. அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் அப் ஆகுது. அப்படியே அவன் எச்சி முழுங்கிட்டு உங்களே பார்த்துட்டு, இப்போ என்னடி பண்ணுற, எங்கடி உன் ஹேண்டை வச்சுருக்க? அச்சோ சாரி ஜங்கு, அது வந்து என்ன இப்படியே வர்றீங்க, அதுவும் ஷர்ட்லெஸ்ஸா, கீழே மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஓ ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன்டி அப்படின்ட்டு அவனோட அந்த பனியன் மாதிரி இருக்கும் அதை போடுறேன். இதை போட வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த எங்கள் சைடில் ஒரு கபோர்டு இருக்கும், அதில் ஜங்குக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ஷார்ட்ஸை பார்க்குறீங்க, அது ஒரு நேசி கிட்டே தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் புரியுது, ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் என்ன மாதிரி ஃபீல்டு தெரியும். ஓ என் பொண்டாட்டிக்கு ஜலஸோ? உனக்கு என் மேலே லவ் ஃபீல் வந்துச்சோ? ஆனால் எனக்கு முன்னாடியே வந்துடுச்சுடி உன்னை சர்ச்சில் பார்க்கும்போது. நானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், தெரியல. சொன்ன மாதிரி எல்லாமே மறக்க வச்சிருவேன்டி, கண்டிப்பாக உன்னை மறக்க வச்சிருவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ நீங்கள் தான் அப்படியே கிச்சன் போயிட்டு அவனுக்காக காஃபி வந்து மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் மேட்ஸ்லாம் இல்லை நாங்கள் பண்ணுறோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜங்குக்கு காஃபி மேக் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே கொடுத்துட்டு பார்த்தா ஜங்கு அப்படியே எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ஏய் நீ காஃபியெல்லாம் போடுவியாடி? போடுவேனே.
இது மட்டும்தான் தெரியும் ஜங்குக். நினச்சேன் உனக்கு எங்கடா குக் பண்ணலாம் தெரியும்னு. எனக்கு எப்படி ஜங்குக் தெரியும்? இப்போ தான் எனக்கு 15 வயசாகுது. ஓ, மறந்து போட்டேன்டி, மறந்து போயிட்டேன். அடிக்கடி ஞாபகப்படுத்து அப்படின்றான். நீங்கள் ஜங்க பார்த்து முறைச்சிட்டு சரி நான் ரூம் போயிட்டேன் அப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க. ரூம் போய் உட்காந்துக்கிறவா? இவருக்கு என்ன தான் ஆச்சு? இப்போ தான் சிரிச்சு சிரிச்சு பேசினா அதுக்குள்ளே மூட் அவுட் ஆகிட்டாலே. சரி நம்ம காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் காஃபிலாம் குடிச்சிட்டு மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்க கிட்டே வந்துட்டு ஏன்டி இப்போ படுக்கிற? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசுனேன். இல்லை, எனக்கு உன் கூட இருக்கும்போதெல்லாம் அப்பாவுக்கு நான் எப்படி காஃபி போட்டு கொடுப்போம் அதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு ஜங்குக்கா. ஏன் புரியல? அது நான் தான் என் அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுப்பேனா, அந்த ஞாபகத்தில் உனக்கு போட்டு கொண்டு தந்துட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே பார் ரோஹி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஐ டு ஐ பார்த்துட்டு இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். இது என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி, நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அந்த காட் நினச்சிருந்தா அவன் அப்பாவை சேவ் பண்ணி தந்திருக்கலாம். ஆனால் அவரை தரலை. ஆனால் அவர் மேலே நம்ம கோவப்பட முடியாது. ஆனால் இதெல்லாம் மறந்து உன் லைஃப்பை நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஸ்டடீஸை பாரு, நல்லா படி, அவ்வளோதான். அதெல்லாம் பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இதான் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். உன் அப்பா இப்போ உன் கூட இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக தானே என்கிட்ட உன்னை விட்டு போயிருக்காரு. நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு வேளை உனக்கு எனக்கு கூட இருக்க பிடிக்கலையா என்ன அப்படின்ட்டு ஜங்குக் ஃபீல் பண்ணுறான். அப்படி இல்லை ஜங்குக், அது எனக்கு அவர் ஞாபகமாக இருக்குது. எனக்கு புரியுதுமா, புரியுது. ஆனால் இதுதான் ரியாலிட்டி, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேட்டுக்கிறீங்க. ஜங்குல பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம், புரியுதா? நம்ம யூஎஸ் போயிடலாம், அங்கே போயிருக்கலாம். ஏன்னா எங்கள் பிஸ்னஸ் மெயின் பிரான்ச் இங்கே தான் இருக்குது. அது அப்பா பார்த்துப்பாரு. நான் யூஎஸில் போயிட்டு பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடுடி. அங்கே நியூவாக ஸ்கூல் ஜாயின் பண்ணு, நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், புரியுதா? ஆனால் இங்கே அதெல்லாம் விடு, நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜங் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் இருக்குடா, 3rd பார்ட். இது ஒரு மினி சீரியஸை தான் கொண்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்டோரி லைன் எனக்கே பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரு ஃபீல் குட் ஒரு மினி சீரியஸாகவே இதை கொண்டு போகலாம். ஒரு 5 பார்ட்டுக்குள்ளே முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.